இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை தேங்காய் வச்சு சோமாஸ் செய்ய போகிறோம். அந்த சோமாஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நாளைக்கு ஆனால் கூட சோமாஸ் வந்து கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவு வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எதுக்காக ஊற்றுறனா நல்லா மொறுன்னு இருக்கும். ஒரு வாரம்னா கூட நமுத்து போகாமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு, நெய் உப்பு சேர்த்து நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ரவெல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்குள்ளே மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட வந்து 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து அரை கப்பு, எள்ளு ஒரு 3 ஸ்பூன், தேங்காய் வந்து அரை கப்பு. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வந்து சூடு எழுச்சி இப்போ எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து நல்லா வறுத்துடணும். பாருங்கள், எள்ளு வந்து நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க, இல்லைன்னா வந்து ரவை தீஞ்சு போயிடும். பாருங்கள், ரவை வறுக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ரவை வந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துக்கலாம். தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சிக்கணும். இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பாருங்கள் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து ரவையில் போட்டுக்கலாம். ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். தேங்காவும் அது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்து சேர்க்கும் போது சோமாஸ் வந்து 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து தேங்காய் வந்து பச்சையாக போடும் போது ஒரு 2-3 நாள்லேயே வந்து தேங்காய் வந்து உள்ளே வந்து வாசனை வந்துடும், சாப்பிட முடியாது. இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 10-15 நாளைக்கு கூட சோமாஸ் கெட்டு போகாது. நல்லா மொறு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேங்காயெல்லாம் சேர்க்குறோம். நம்ம வறுத்து எள்ளு வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏலக்காய் வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலக்கும் போதே அந்த ஏலக்காய் தேங்காய் அதனுடைய மணம்லாம் வந்து நல்லா இருக்குது. நல்லாயிருக்கும் சோமாஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டா. பாருங்கள், எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டேன் நான். இப்போ சோமாஸுக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு கொஞ்சம் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவில் பாதி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா நைஸாக வரும். இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா மாவில் கலந்து இப்படி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு நல்லா நைஸாக தேய்க்கணும். ரொம்ப வந்து கனமாக இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்குதோ அப்போ தான் நல்லா மொறு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரம் வைக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா சோமாஸ் அச்சு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது. அலுமினியத்துலேயும் கெட்டியாக இருக்கும். எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் தடவுறோம். பூர்ணெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம தேய்ச்ச மாவு வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்படி பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்கிற பூரணை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
இப்படி சென்டரில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு நல்லா அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி மாவு வெளியே வந்துடும். இந்த ஓர மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். எல்லா மாவுமே நம்ம மெல்லிசாக தேய்ச்சி பூர்ணம் வச்சு இந்த மாதிரி அச்சில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சோமாஸ் அச்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் வந்து கம்மியாக குறைச்சி வச்சுடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். மேலே வந்து லேசாக இந்த மாதிரி எண்ணெய் மொண்டு ஊற்றிக்கங்க. அப்போ தான் மேலே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா கலராக வந்துருக்கு பாருங்கள். இன்னொரு பக்கம் வெந்தவுடனே எடுத்துக்கலாம். கொஞ்சம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சோமாஸு. இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கடையிலலாம் போய் இப்போ வாங்க முடியாது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து எண்ணெயே இழுக்காது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் அப்படியே இருக்கும். பாருங்கள், போடும் போதே நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு வருது பாருங்கள். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு மைதா எடுத்தோம், சர்க்கரை 1 கப்பு, ரவை 1 கப்பு, 35 சோமாஸ் வந்தது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்யும் போது நமக்கு பணமும் மிச்சம், வேலையும் மிச்சம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம 1 கிலோ மைதா கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியானது தான், செலவும் கம்மி. சோமாஸ் வந்து 1 வாரம் 10 நாள் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சா முறுமுறுப்பு தன்மை அப்படியே இருக்கும், நமுத்து போகாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.